சரி, நான் கேக்குறேன், கலைஞர் ஐயா ஏசி போட்டு கொடுத்தார். கலைஞர் ஐயா சென்னைக்கு எப்படி வந்தார்? திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்தார். அப்போ ஓசில வந்த அவரு ஏசி எப்படி போட்டு தந்திருக்க முடியும்? இப்ப இதே என்ன சொன்னாங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சொன்னாங்க. ரயில் திருட்டு ரயில் இல்ல, ரயில் நல்ல ரயில். இவரு திருட்டுத்தனமா வந்தாரு. கலைஞர் ஐயா திருட்டுத்தனமா அதுல வந்தாரு. வந்தவர் இன்னைக்கு அவங்களோட சொத்து என்ன? உதயநிதிக்கு பையன் இன்பநிதி 2.5 கோடி ரூபால எப்படி அன்னைக்கு அவங்க தாத்தா ஒரு 25 ரூபா கொடுத்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறக்க காசு இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயிலில் ஏறி வந்தாங்க. இன்னைக்கு அவரோட கொள்ளு பேரன் இன்னைக்கு 2.5 கோடி ரூபாயில் காரு. அந்த பையனுக்கு 21 வயசுக்கிட்ட தான் ஆகுது. அவன் என்ன வேலை பார்க்குறான், அவன் என்ன சம்பாதிக்கிறான், அவனுக்கு எப்படி ஏழையா வச்சுட்டு இவங்க ஏழையோட சுரண்டி அவனோட காசை கொள்ளையடிச்சு இன்னைக்கு அவங்க பேரன் பேத்தி முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன் எல்லாம் இன்னைக்கு நல்ல வசதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் தமிழ்நாடு இருந்தா மக்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும்? அப்பா அப்படின்னாரு. ஆனா அப்பா எல்லாம் தப்பு தப்பா பண்ணா எப்படி?